வடசென்னை தாதா நாகேந்திரன் என்பவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியான வடசென்னை தாதா நாகேந்திரன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்ஸிஜன் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வடசென்னையின் தாதா என்று சொல்லப்படக்கூடிய நாகேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் ஆயுள் தண்டனை கைதியாக 1999ஆம் ஆண்டிலிருந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறைக்குள் இருந்து பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்குகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறை விதிகளை மீறியதாகவும் அவர் மீது வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவர் அடிக்கடி அனுமதிக்கப்பட்டு வந்தார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கடந்த வாரம் அவர் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவிலேயே அவர் இருந்து வந்தார். உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னையுடைய பிரபல தாதா என்று சொல்லப்படக்கூடிய நாகேந்திரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கொலை வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. 1997ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் என்பவர் கொலை செய்த வழக்கில் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை கைதியாக அவர் சிறையில் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மீது 5 கொலை வழக்குகள், 16 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 28 வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. A+ கேட்டகரி ரவுடி என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக ஆக்கப்பட்ட பிறகு அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திலும் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தார். இந்த நிலையில் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.